26 தேர்தல் மற்ற எந்த தேர்தலும் இல்லாத வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்த அதிமுக உருவானதுக்கு அப்புறம் களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இந்த முறை இந்த முறை வந்து அந்த பேட்டர்ன் மாறுது அப்படிங்கறது நீங்க பாக்குறீங்க. அந்த இடம் வந்து நீங்க சொல்ற மாதிரி விஜய் தான் அந்த இடத்தை பிடிட் பண்றீங்க. அதே போல வந்து இப்ப விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவர் சாஃப்ட் டோன் வச்சுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு ஒரு அரகண்டா பண்றாரு. பட் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கொஞ்சம் சாஃப்ட் டோன். சட்டமன்ற தேர்தல் தானே, அதுதானே சரியான முறையும் கூட. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி அப்புறப்படுத்த தானே செய்யணும் எதிர்கட்சி. அந்த வேலையை செய்யறாரு, எவ்வளவுதான். திமுக அதாவது தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பெரிய அளவில் இருக்க மாதிரி பாஜக எதிர்ப்பு வாங்கி பெருசா இருக்கு. இப்போ அந்த விஷயத்துல அவர் அந்த ரெண்டு விஷயம், கொள்கை எதிரி அரசியல் எதிரி மட்டும் அடிச்சுட்டே இருக்காரு, கொள்கை எதிரில் சாஃப்டா இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? கொள்கை 2026 தேர்தலில் அவர் திமுகவை தான் எதிர்க்கணும், வேற வழி கிடையாது. கொள்கை எதிரியே அவர் அடுத்த தேர்தலில் எதிர்பார்றாருன்னு தெரியல. சாஃப்டா தான் இருக்காரு, சாஃப்டா இருக்காருங்கிறது உண்மை.